ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து மீனா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அப்ப முத்து மீனா கிட்ட கேக்குறாங்க, உனக்கு யாரு சொன்னது குடிச்சுதா சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது போய் யார் சொன்னது, மனோஜ் தான் சொன்னாங்கன்னதோ மனோஜ் கிட்ட போயிட்டு கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மீனாவை பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னதோ இப்ப மீனா ரூமுக்குள்ள போறாங்க. அந்த மண்டபத்துல நகை விற்கிற விலைக்கு 1 கிராம் கூட வாங்க முடியாதுங்க. அதனால இங்க எவ்வளவு பேர் நகை போட்டுட்டு வந்திருக்காங்க, அதை மொத்தத்தையும் நம்ம ஆட்டி போடணும்னு சொல்லிட்டு நகையை திருட வந்தவங்க இருக்காங்க. இப்ப நகையை திருட வந்தவங்க வந்ததும் இப்ப மீனா ரூமுக்குள்ள போறாங்க. பொண்ணோட ரூமுக்கு அவங்களும் போயிருக்காங்க. அங்க போனதுமே அம்மா பொண்ணுக்கு நகையெல்லாம் ஏன் போடலன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் கோல்டு, அப்புறம் போட்டுக்கிற இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இததான் இருக்குன்னு சொன்னதும் உடனே மீனாவும் கூட்டிட்டு போறாங்க. அந்த நகை திருட வந்தவங்க கத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கத்தியை கீழே போட்டுறாங்க. உடனே மீனா என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நீங்க கத்தி வச்சிருக்கீங்களே எதுக்காக? இல்ல பூ கட் பண்ண சொல்லணும், இல்ல அதுக்காக தான் பூ கட் பண்றதுக்காக வச்சுட்டு இருக்கேன்றாங்க. என்னம்மா என்னை சந்தேகப்பட்ட கேள்வி கேட்கறியா? நல்லா சொன்னதும் மீனா சந்தேகப்பட்ட ரூமை லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. உடனே அந்த பொண்ணு ரூமை லாக் பண்ணிட்டு வந்ததுல எடுத்து சாவி எடுத்து அந்த நகை எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே மீனாவுக்கு சந்தேகம் முத்து மீனா 2 பேருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. முத்து மீனா மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீனாவும் அவங்கள பாத்துடுறாங்க. முத்து 2 பேருமே அந்த நகை திருடனவங்களை அடிச்சு பிடிச்சு பாத்தீங்கன்னா பொடிக்கிறாங்க. அப்ப நம்ம மீனாவுக்கு கையில லைட்டா அடிபட்டுறது. உடனே மீனாவை காப்பாத்துறதுக்காக முத்து அங்க போயிட்டு அடிச்சு அவங்க எல்லாருமே காப்பாத்திடுறாங்க. நகையை மீட்டு கொடுத்துறாங்க. இது முத்து கிட்ட எதுக்காக நகை போனா போயிட்டு போகுது, அதுக்காக நீ இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமாப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை பத்தி எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த போயிட்டு நம்ம ரோகிணிக்கு மாமாவை நடிச்ச அவங்க மணி கிட்ட சொல்றாங்க. மணி, இந்த பொண்ணாலதான் இவ்வளவு பெரிய வசமாவேதன் தடுத்திருக்கு. அந்த பொண்ணுக்கு மாலை மதிப்பு மரியாதையோட நான் மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு மணி மாலையை எடுத்துட்டு நம்ம மீனா முத்து கிட்ட போறாங்க. மீனா முத்து ஒரு பக்கம் கை அடிப்பட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மணி கிட்ட போறாங்க. இப்போ முத்து மீனாவை மணி பார்த்தா மணி என்ன செய்ய போறாங்க? இல்ல மீனாவுக்காக மணி ரோகிணி செஞ்ச பித்தலாட்டத்தை எல்லாமே சொல்லுவாங்களா? இதை எப்படி விஜய் எதிர்கொள்ள போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.